ஹலோ ஆல். ஒரு சில டாபிக் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும்ல. அந்த மாரி ஒரு டாபிக் தான் வேவ்ஸ் லெசன்ல இந்த க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அப்படிங்கிறது. ஸோ இத முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா எண்டு கரெக்ஷன் வரைக்கும் எல்லா ஷார்ட்கட்டும் இதுல சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு க்ளோஸ்டு ஆர்கன் பைப் எடுத்துக்கலாம். க்ளோஸ்டு ஆர்கன் பைப்னா நீங்க 2 சைடும் க்ளோஸ்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு சைடு மட்டும் தான் க்ளோஸ்டு, ஒரு சைடு ஓப்பன். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு நம்ம பேசும்போது முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல எத்தனை நோடு இருப்பாங்க, எத்தனை ஆன்டி நோடு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஃபண்டமெண்டல்னு பேசும்போது அதுல ஒரு நோடும் ஒரு ஆன்டி நோடும் மட்டும்தான் இருப்பாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வென்சியை பத்தி நீங்க பேசுறீங்க, ஓகேவா? இது ஒவ்வொரு டோன் எப்ப சொல்லுவோம் அண்ட் ஹார்மோனிக்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி அப்போ ஒரு நோடு ஒரு ஆன்டி நோடு ஒரு லாம்டாங்கிறது இதுதான், கரெக்டா? ஸோ இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இதுதான் ஒரு லாம்டா பக்கா. அப்போ இது எவ்வளோ? பாதி லாம்டா பை 2. இது எவ்வளோ? பாதி. இன்னும் இன்னும் கரெக்டா போட்டுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் நகர்த்தி போட்டுக்கலாம். எஸ், லாம்டா பை 2, லாம்டா பை 2. ஆனா இப்ப மேல இருக்க ஃபண்டமெண்டல் இருக்குல்ல, இந்த பாதியில பாதி, ஹாஃப்ல ஹாஃப். அப்போ இது மட்டும்தான் அங்க இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான், இந்த போர்ஷன் மட்டும்தான் அங்க இருக்காங்க. அப்போ ஹாஃப்ல ஹாஃப் லாம்டா பை 4. அப்போ இங்க எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னா லாம்டா பை 4. ரெசனன்ஸ் டியூப் லென்த் L. அப்போ கொடுக்கப்பட்ட லென்த்ல ஃபார்ம் ஆனது லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு எல். அப்போ உங்களுக்கு ஃபுல் லாம்டா வேணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு 4 டியூப் வேணும். லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4L. பக்கா? எஸ். இது பேர் தான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்றோம். சரி சார், இந்த ஹார்மோனிக்கு நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. ரொம்ப ஈஸியா நான் கன்வே பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எண்டு கரெக்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு போகவா? அடுத்ததுல இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி அடுத்த பிறகு நான் ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அப்படின்னு பேசுறேன். வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க எத்தனை நோடு ஃபார்ம் ஆனிச்சு? ஒரு நோடும் ஒரு ஆன்டி நோடும் ஃபார்ம் ஆனாங்க. அடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். அவங்களுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். ஓகே, அதுல 2 நோடும் 2 ஆன்டி நோடும் ஃபார்ம் ஆகணும். வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸி. ஓகேவா? கொஞ்சம் திக்கா போட்டேன், அதனால வேவ் இப்போ நல்லா குண்டா இருக்க போகுது. ஓகே, ஃபைன். அவ்வளோதான். இப்போ இதை பாருங்களேன், எத்தனை நோடு இருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. பக்கா? இது ஆன்டி நோடு, இங்க ஓப்பனிங் ஒரு ஆன்டி நோடு. இப்போ எத்தனை நோடு இருக்காங்க? 2 நோடு 2 ஆன்டி நோடு இருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்தது வருவோம். இதுல சூப்பரா இருக்கும் பாருங்களேன். ஒரு நோடு ஒரு ஆன்டி நோடு, இதுல 2 நோடு 2 ஆன்டி நோடு, அடுத்தது 3 நோடு 3 ஆன்டி நோடு வரும். சூப்பர்ல? ஃபர்ஸ்ட் ஒரு டோன். சரி, இப்போ இது யாரு? லாம்டா பை 2. இது அதுல பாதி லாம்டா பை 4. அப்ப இது கொடுக்கப்பட்ட லென்த் என்ன? L. கரெக்டா? சோ லாம்டா பை 2 பிளஸ் லாம்டா பை 4, அப்போ 3 லாம்டா பை 4 வரும். 3 லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு எல். கொடுக்கப்பட்ட லென்த்ல என்னால 3 லாம்டா பை 4, தட் இஸ் 75% ஆஃப் லாம்டா என்னால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப லாம்டா ஃபுல்லா ஃபார்ம் ஆகணும்னா 4 லாம்டா பை 3. இங்கே தான் செம்ம ஈஸியா ஒரு ஷார்ட்கட் இப்போ டீகோட் பண்ண போறோம். எஸ், இது பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். இதான் ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். எக்ஸாக்ட்லி. முன்னாடி சொன்னது என்னது? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஓகே, இது ஃபர்ஸ்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த 4L by 3 இருக்குல்ல, லாஸ்ட் கேஸ்ல 4L by 1ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சார். இப்போ எங்க இங்க 1 வருதோ அது பேரு ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். அவ்வளவுதான். இங்க கீழே 3 வருது இல்ல, அதுக்கு பேர் அப்போ தேர்ட் ஹார்மோனிக். அவ்வளவுதான். ஹார்மோனிக் எப்பயுமே ஆட்ல தான் இருக்கணும், ஈவன்ல வரவே வராது. இப்போ அடுத்தது நீங்களா ட்ரை பண்ணுங்களேன். நான் என் கூடயே சேர்ந்து நீங்களும் சொல்லுங்களேன். டியூப் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். ஏன் பெருசா போட சொல்றேன்னு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பார்க்க போறேன்? செகண்ட் ஓவர் டோன் பார்க்க போறேன். செகண்ட் ஓவர் டோன். அதுல என்ன ஃபார்ம் ஆகணும்? 3 நோடும் 3 ஆன்டி நோடும் ஃபார்ம் ஆகணும். எக்ஸாக்ட்லி. அப்போ ஒரு இப்படி எடுத்துக்கலாம். ஒரு நோடு, இதுல எத்தனை இருக்காங்கன்னா 2 நோடு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஃபார்ம் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பர். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். ரொம்ப பெர்ஃபெக்டா அழகா போட முடியல. ஃபைன், அவ்வளவுதான். இதுல பாருங்க, இது யாரு? நோடு. இது யாரு? நோடு. இதுவும் நோடு.
ஓப்பனிங்ல இருக்கிறது ஆன்டினோட், ஆன்டினோட், ஆன்டினோட். ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே நல்லா விசிபிளா தெரியும். இந்த கிரீன்ல இருக்கிறது ஒரு லாம்டா. பக்கா ஒரு லாம்டா முடிச்சிட்டேன். சூப்பர்ல ஒரு லாம்டா. அப்ப இது யாரு? லாம்டா. மேல இருக்கிறது பாதியில பாதி லாம்டா பை 4. அப்போ லாம்டா பிளஸ் லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு 5 லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ லாம்டா வேணும்னா 4L பை 5. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல எல்லாமே 4L தான் வரும். அதை நீங்க டீகோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. ஆமா 4L பை 5. இங்க யார் இருக்காங்க? 5 இருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? 5th ஹார்மோனிக். சூப்பர்ல 5th ஹார்மோனிக். இது என்ன ஓவர்டோன்? செகண்ட் ஓவர்டோன். அவ்வளவுதான், செகண்ட் ஓவர்டோன் சொல்றோம். சரி, இப்ப இந்த ஹார்மோனிக் ஒரு ஃபார்முலா சொல்லவா? ஹார்மோனிக் நம்ம எத்தனாவது ஹார்மோனிக்னு சொல்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஷார்ட்கட். 2 into ஓவர்டோன் பிளஸ் 1. அவ்வளவுதான் சார். 2 into ஓவர்டோன் பிளஸ் 1. இந்த பிளஸ் 1 என்னன்னா ஆட்ல வரும். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? செகண்ட் ஓவர்டோன் போட்டிருக்கேன். 2 into 2 பிளஸ் 1. ஆன்சர் என்ன? 5th ஹார்மோனிக் வந்துருச்சு பாருங்க. சரி, முன்னாடி போய் பார்ப்போமா? 2 into ஓவர்டோன் பிளஸ் 1. இது என்ன ஓவர்டோன்? ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் 1 போட்டுக்கோங்க. 2 into 1 2 plus 1 தேர்ட் ஹார்மோனிக். சூப்பர்ல. ஸோ நான் எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுப்பேன்? 4L by 1, 4L by 3, 4L by 5, 4L by 7. ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக், ஃபிஃப்த் ஹார்மோனிக், செகண்ட் ஹார்மோனிக். அவ்வளவுதான் சார். ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன், தேர்ட் ஓவர்டோன். செம்ம ஈஸி இல்ல? செம்ம ஈஸி. எல்லாத்துலயுமே 4L தான் நியூமரேட்டர்ல வரும். புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் இதே மாதிரி தான் வரும். சரி, இப்போ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்ல எண்டு கரெக்ஷன் பார்த்துரும். ஏன்னா ஜேஇ நீட்டுன்னு எடுத்தாலே சம் அதுல தான் வரும். சரியா? இது எல்லாமே ஸ்டார்டிங்ல நாமளா டீகோட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்போ லெட் இமேஜின். ரொம்ப ஹைட்டா போட்டேன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, மாத்திக்கிறேன். ஓகே, எஸ். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா ஆக்சுவலா இது என்னது? பாதியில பாதி. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது லாம்டா பை 4. ஓகே, சூப்பர். கொடுக்கப்பட்ட லென்த்ல லாம்டா பை 4 ஃபார்ம் ஆகல. எனக்கு கொஞ்சம் ஏர்ல இருக்காங்க. அப்ப இதுக்கு பேரு ஈன்னு பேரு. அது பேரு எண்டு கரெக்ஷன் பேரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேரு எண்டு கரெக்ஷன். ஓகேவா? அப்ப லாம்டா பை 4 உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும்னு கேட்டா கொடுக்கப்பட்ட லென்த் இல்லாம கொஞ்சோண்டு கரெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ லாம்டா பை 4 வேணும்னா உங்களுக்கு எல் பத்தாது. எல் பிளஸ் சம்திங், அந்த சம்திங் தான் எண்டு கரெக்ஷன். இப்போ ஒரு நியூமரிக்கல்ஸ் போட்டுருமா? இதே மாதிரி தான். அதுல இப்போ இது என்ன இருக்கு? ஆக்சுவலா லாம்டா பை 4ங்கிறது யாரு? லாம்டா பை 4 கொடுக்கப்பட்டதுல எல். லாம்டா பை 4 இஸ் ஈக்குவல் டு எல். இதுக்கு பேர் என்ன? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. இதுக்கு ஓவர்டோன் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஆர் இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். சூப்பர்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். ஓகே, ரெண்டு வார்த்தையுமே கொஸ்டின்ல வரலாம். இப்போ ஒரு நியூமரிக்கல்ஸ் பார்ப்போம் பியூட்டிஃபுல்லா. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ல டியூனிங் ஃபோர்க் ஆஃப் ஃப்ரீக்வென்சி 30 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 30 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. when sounded over a resonance tube gives fundamental resonance and the length of air column. இப்போ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டவுட் வரும்னா, இது என்ன க்ளோஸ்டு பைப்பா இல்லை ஓப்பன் பைப்பான்னு டவுட் வரும். இதெல்லாம் எதுவுமே கொடுக்கலாம், நம்ம க்ளோஸ்டு பைப் தான் எடுத்துக்கணும். அதில் வாட்டர் ஃபில்லாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம ஓப்பன் பைப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு சைடு க்ளோஸ்டு தான். ஓகேவா? ஒரு சைடு க்ளோஸ்டு. வாட்டர்னா நீங்கள் ஓப்பன் பைப்னு எடுத்துக்க முடியாது. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் க்ளோஸ்டு பைப் தான் எடுத்துக்கணும். இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி டேட்டா நமக்கு ஆக்சுவலாக தேவையே கிடையாது சம்மில். ஓகே, அது சம்மில் தேவையில்லை உண்மையுமே. இப்போ லென்த் ஆஃப் ஏர் காலம், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஏர் காலம் லென்த்து 23 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. The same tuning fork gives second overtone at 123 centimeter of air column. Very important. The end correction ன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா என்ன? லாம்டா பை 4 உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு கொடுக்கப்பட்ட லென்த் பிளஸ் எண்ட் கரெக்ஷன். செகண்ட் ஓவர்டோன் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. செகண்ட் ஓவர்டோன் என்ன? 4L by 5. 5 லாம்டா பை 4. செகண்ட் ஓவர்டோன்னா 5 லாம்டா பை 4. 5 லாம்டா பை 4 is equal to L plus E. இந்த லென்த் யாரு? லாம்டா பை 4 is equal to 23. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட 23 பிளஸ் எண்ட் கரெக்ஷன்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா the same tuning fork gives second overtone. Second overtone 5 lambda by 4. அதோட வேல்யூ என்ன 123 plus end correction. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கிட்டு லாம்டா பை 4, இங்கே 5 லாம்டா பை 4. அப்போ லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சு, ரைட் சைடு ஈக்குவல் பண்ண போகிறேன். 5 ஆஃப் 23 பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 123 பிளஸ் இ. 5 into 123 எவ்வளோ 15, ரிமைனிங் 115 பிளஸ் 5e இஸ் ஈக்குவல் டு 123 பிளஸ் இ. இந்த இ எங்கிட்ட எடுத்துட்டு வந்தீங்கன்னா 5e மைனஸ் இ 4e ஆயிடும். இந்த 125 அங்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா 123 மைனஸ் 115, 4e இஸ் ஈக்குவல் டு 8, e இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ எண்டு கரெக்ஷன் 2 சென்டிமீட்டர். நீங்கள் எண்டு கரெக்ஷன்னா ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் இ போடணும் சார். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் டபுள் சைடு ஓப்பன், அது இன் ஜென்ரல் ஓப்பன் பைப்புன்னு சொல்லுவோம். எண்டு கரெக்ஷன் ஓப்பன் பைப்பில் இப்பயே சொல்லிடுறேன், மேலே கீழே ரெண்டுத்துலேயும் வரும் சார். க்ளோஸ்டு பைப்பில் இங்கே ஒரு சைடு தானே பார்த்தோம். ஓப்பன் பைப்பில் இந்த இடத்துல ஒரு எண்டு கரெக்ஷன் வரும், இந்த இடத்துல ஒரு எண்டு கரெக்ஷன் வரும். அப்போ நீங்கள் எண்டு கரெக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணணும்னா 2e லென்த் ப்ளஸ் 2eன்னு போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதையும் போட்டலாம், செம்ம சூப்பராக போட்டலாம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.